இது என்ன காயின்னு பார்க்குறீங்களா? இதுதான் நுரை பீர்க்கங்காய். ஸ்க்ரப்பர் மாரி யூஸ் பண்ணுவோம்ல, என்னோட பொண்ணு வந்து விதை போட்டு வளர வச்சது. நெறையா ஆடிப்பட்டத்துக்கு போட்டதெல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நெறையா வந்து கொடியில அப்படியே படர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து திப்பிலி, அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க அது. இந்த தம்பட்ட அவரை வந்து கொடி தம்பட்ட அவரை இல்ல. இது செடி தம்பட்ட அவரை. செடி மாதிரி தான் வளரும். சில விதைகளுக்காகவும் விட்டு வச்சிருக்கேன். ஒரு செடி தக்காளியோ, பச்சை மிளகாயோ ஏதாவது வளருது அப்படின்னா, அதுலேருந்து விதைகள் விழுந்து நெறைய செடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. அப்படி வந்து என்கிட்ட பச்சை மிளகா, தக்காளிலாம் அதுவே தன்ன போல வளர்ந்தது தான். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வச்சிட்ருக்கு. அதில நெறைய பூச்சி தாக்குதல் இருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்புறம் இந்த பொடுதலை, வல்லாரை, கரிசலாங்கண்ணி இந்த மாரி ஏதாவது ஒரு செடிகள் கேட்குறீங்க. அதெல்லாம் உங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்க நர்சரியில அப்படி இல்லைன்னா கீரைக்காரங்ககிட்டலாம் கேட்டு பாருங்க. அங்கேயும் கிடைக்கல அப்படின்னா என்கிட்ட ஆர்டர் போடுங்க. ஓகேங்களா? அப்படி வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். இந்த கோலோட பேர் வந்து பாச்சாங்கோல், கொடிக்கல்லி என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க ஊருக்கு தகுந்த மாரி. இது வந்து நம்ம வீட்ல ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கு.